நாம இன்னைக்கு வந்துட்டு center of mass of some useful bodies இருக்கக்கூடிய டிஃபரெண்டான இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ஆஃப் மாஸ்க்கான பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்பெல்லாம் இங்க இருக்கிற ஐ பட்டனையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் பாடிஸ். ஓகேங்களா? இதுக்கு தான் நம்ம இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இது வந்து சிஸ்டம் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். அந்த சிஸ்டம் ஆஃப் 2 பாயிண்ட் மாசஸ். சரிங்களா? நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். சோ இப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன? m2l divided by m1 plus m2. சரிங்களா? இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் பாடி. சரிங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சரிங்களா? இப்போ நாம வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் பாடியை பார்த்துக்கலாம். இது நம்பர் 2. சரி, இது ஒரு ரெக்டாங்கிள் பாடி. சரிங்களா? அந்த ரெக்டாங்கிள் பாடிக்கு x and y அப்படின்னு சொல்லி ரெண்டு டிஃபரெண்டான கோஆர்டினேட்ஸ் இருக்கு. சரிங்களா? x and y. சரிங்களா? இப்போ x கான சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா b/2. சரிங்களா? இதான breadth by 2. இப்போ y கான சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா length by 12. சரிங்களா? இந்த 2 12 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபார்முலா இருக்கு, நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் போலாம். தேர்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. அந்த ட்ரையாங்கிளுக்கான சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சோ y sin om. ஓகேங்களா? இது y and height is equal to h by 3. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு fourth one பார்க்கலாம். இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிசர்குலர் ரிங். செமிசர்குலர் ரிங்குக்கு பார்க்கும்போதுனா y சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேங்களா? x and y. சோ y கான சென்டர் ஆஃப் மாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2r divided by pi. ஓகேங்களா? இப்போ x அப்படிங்கிறது x கான சென்டர் ஆஃப் மாஸ் பாத்தீங்கன்னா 0. ஏன்னா இங்க x சைடு அவ்வளவு எதுவும் இல்ல. சோ அதனால இப்போ x சைடு சென்டர் ஆஃப் மாஸ் is equal to 0. சரிங்களா? இதெல்லாம் ஃபார்முலால இருந்து வந்துச்சு. உங்களுக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் y. இது வந்துட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. இது வந்து செமி சிலிண்டரிக்கல் டிஸ்க். சரிங்களா? இது ரிங், இது டிஸ்க். சரிங்களா? இப்போ இதுக்கான சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலா y com is equal to 4r divided by 3 pi. சரிங்களா? இங்கேயும் x வந்து 0 தான். இது வந்துட்டு ஹாலோ சிலிண்டர். 61 இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிட் ஹெமிஸ்பியர். சரிங்களா? இந்த சாலிட் ஹெமிஸ்பியருக்கு எப்படி வந்துட்டு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் y தான். y com is equal to r divided by 2. சரிங்களா? நெக்ஸ்ட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர். சோ இந்த சாலிட் ஹெமிஸ்பியருக்கு நம்ம எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா y com equal to 3r divided by 8. சரிங்களா? இப்போ வந்துட்டு 81 சர்க்குலர் கோன். இது சாலிட் சைடுல இருக்கு. சரிங்களா? இது சாலிட், இது ஹாலோ. சரிங்களா? ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல்ஸ் h by 4. சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் is equal to h by 3. சோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாடிஸ். சரிங்களா? சோ இந்த இம்பார்ட்டன்ட் பாடிஸ்க்கான சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார்முலாஸ் இதுதான். சோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இத வச்சு தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிற क्वेश्चனை வந்து யூஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.